தந்தை அவர்கள் சொன்னது போல ஆண்டவருக்கு நெருக்கமாக வாருங்கள். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம் அருகாமையிலிருந்து ஆண்டவர் தருவதை நாம் பெற்றுக்கொள்வோம். சேர் இருக்கு, சேரில் வந்து உட்காருங்க. கீழே உட்காரவங்க உட்காருங்க, தப்பு கிடையாது. கீழே உட்காந்து வேண்டிக்கிறவங்க உட்காருங்க, தப்பு கிடையாது. முட்டி போடுறவங்க முட்டி போடுங்க. ஆண்டவர் முன்னால் நாம் மண்டியிடும் பொழுது ஆண்டவர் நம்மை அபிஷேகமாய் உயர்த்துவார். இந்த ஒரு அரை மணி நேரம் நமக்காக நாம் ஆண்டவரோடு உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வார்த்தை திருப்பாடல் 128 2. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு மகிமையானவர், இயேசு மகிமையானவர், இயேசு என்னை மீட்பவர், இயேசு என்னை மீட்பவர், இயேசு என்னை பாதுகாப்பவர், இயேசு என்னை பாதுகாப்பவர், இயேசு என்னை தொடுபவர், இயேசு என்னை தொடுபவர், இயேசு என்னை குணப்படுத்துபவர், இயேசு என்னை குணப்படுத்துபவர், இயேசு என்னை ரட்சிக்கிறவர், இயேசு என்னை ரட்சிக்கிறவர். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, எழுந்திருந்து ஆவியானவருடைய வல்லமையை நாம் வேண்டுவோம். ஆவியானவருடைய துணையோடு தான் நாம் மீட்பை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவியானவரை நம் மத்தியில் வரவேற்போம். அன்று இஸ்ரேல் மக்கள் மத்தியில் உளவாடிய ஆவியானவர், அப்போஸ்தலர்கள் மேலும் அன்னை மரியாள் மீதும் இறங்கி வந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து நம்மை ஆட்கொண்டு ஆண்டவர் வழியாக, ஆண்டவர் இந்த நற்கருணை வழியாக தர இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும், அபிஷேகத்தையும், நோயிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, சாத்தானின் அந்தகார சக்திகளிடத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அந்த அபிஷேகத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் திடம் கொடுக்கவும், நம்மை ஆட்கொள்ளவும், அவருடைய கனிகளையும் கொடைகளையும் பொழிந்து நம்மை அபிஷேகம் செய்யவும் ஆவியானவரை நாம் நம்பிக்கையோடு வேண்டி ஜெபிப்போம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றி தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் நம்பிக்கையோடு உரத்த குரலில் பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும்
ஆவியானவர், தூய்மையின் ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமா ஜெபிப்போம். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், இங்க இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலிலும் இறங்கி வந்து உண்மையின் ஆவியானவர், உயிர் தரும் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், விடுதலை அளிக்கும் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்ய வேண்டுமா ஜெபிப்போம். இந்த இடத்தில் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். ஆவியானவருடைய கொடைகளை, ஆவியானவருடைய கனிகளை, ஆவியானவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். உண்மையின் ஆவியானவர், நம்பிக்கையின் ஆவியானவர், வழிகாட்டும் ஆவியானவர், விடுதலை அளிப்பவர் இறங்கி வந்து கொண்டு இந்த இடத்தை நிரப்புகின்றார், அபிஷேகம் செய்கின்றார். அக்னியின் சுவாலையிலே இந்த இடத்தில் இருக்கின்ற எல்லா விதமான தீய சக்திகளையும், தீய கட்டுகளையும், சாத்தானின் அந்தகார சக்திகளையும், அந்தகார பிடியில் இருக்கின்ற அனைவரையும் விடுவித்துக் கொண்டு இருக்கின்றார். ஆவியானவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக தர இருக்கின்ற முழுமையான ஆசீர்வாதத்தை, அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும், நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய பாவங்களையும் ஒப்பு கொடுப்போம். அக்னியானவர் இறங்கி வந்து கொண்டு அபிஷேகம் செய்கின்றார். அன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வந்து அப்போஸ்தலரை ஆட்கொண்டது போல இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கின்ற விசுவாசிகளாகிய உங்கள் அனைவரையும் ஆட்கொண்டு அபிஷேகமாய் இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி கரங்களை தட்டி என்ன முறுக்கமாக சத்தமாக பாடுவோம். இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றே. இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. உற்சாக கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நம்முடைய பயத்தை போக்கும் ஆவியானவர், நம்முடைய பகையை அறுக்கும் ஆவியானவர், நம்மிடையே இருக்கின்ற சாபத்தை நீக்கும் ஆவியானவர், நமக்கு நலமளிக்கும் ஆவியானவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும் ஆவியானவர், நமக்காக மன்றாடும் ஆவியானவர், நம்மை வழிநடத்தும் ஆவியானவர், நமக்கு ஆறுதல் அளிக்கும் ஆவியானவர், நம்மிடையே இருக்கின்ற பிளவுகளை போக்குகின்ற ஆவியானவர், நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்ற ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள இருக்கின்றார். இந்த ஆராதனை வழியாக ஆவியானவருடைய துணையோடு நாம் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும், பிணிகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், வலிகளிலிருந்தும், வேதனையிலிருந்தும், மனக்காயங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற, குணம் பெற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பெந்தகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். அபிஷேகத்தோடு பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் உற்சாகத்தோடு பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ரியா 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 ரியா
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியின் உம்மை வல்லமை, ஆராதிக்கிறோம், உம்மை அக்கினியின் ஆராதிக்கிறோம், வல்லமை, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதிக்கிறோம், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆண்டவரே, ஆராதனை, ஆண்டவரே. இறங்கி வாருமே, இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. எல்லோரும் ஒரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்காக, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். Praise you. Thank you. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இன்னொரு முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. Praise God. Thank you Jesus. எல்லாரும் உட்காரலாமா? அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் என்னை அழைத்த பொழுது ஏறக்குறைய ஒரு வாரமாக நான் நிறைய தேடிக்கொண்டு இருந்தேன். மக்களுக்கு என்ன சொல்வது என்றால், கடந்த வாரம் முழுவதுமாக எனக்கும் உடல்நிலை சரியில்லை. ஒரு 4 ட்ரிப்ஸு ஏற்றி ஒரு 8 இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் சரியானேன். பூமனூர் மாதா என்று வரும்பொழுது 2013ஆம் ஆண்டு நான் இங்கு வந்தேன். அப்பொழுது இந்த ஆலயம் கிடையாது. ஒரு சிறிய மாதா சுரூபம் அங்கே இருந்தது. அந்த ஒரு சிற்றாலயம் இருந்தது. வெறும் மலைகளைப் போல இருந்த ஒரு இடம். அந்த மாதா இடத்திலே வேண்டிக் கொண்டு சென்று விட்டோம். அதற்கு பிறகு இது படிப்படியாக வளர்ந்த பொழுது எனக்கு தெரிந்த அருட்தந்தையர்கள் இங்கு வந்து மறையுரை ஆற்றும் பொழுது எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. இந்த இடத்தில் வந்து நாமும் மறையுரை ஆற்ற வேண்டும். இப்போ தந்தை அவர்களை எல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய இடங்களுக்கு நான் மறையுரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அல்லது திருத்தலங்களிலிருந்து யூடியூப் வழியாக, வலைதளங்கள் வழியாக தந்தையர்கள் மறையுரை ஆற்றுவதை கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு சிறிய ஆசை இருக்கும். இந்த திருத்தலத்திற்கு சென்று நாம் மறையுரை ஆற்ற வேண்டும். அது அன்னையினுடைய திருத்தலம் என்று வரும்பொழுது வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற சேத்பட்டு, அந்த இடத்திற்கும் அப்படித்தான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அன்னை இடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் வல்லமையோடு அதை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நான் எந்த இடத்தில் நின்று ஒரு முறையாவது அன்னைக்காக, அன்னை வழியாக திருப்பலி நிறைவேற்றி இந்த இடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ, ஒரு முறை அல்ல பல முறை அன்னை மரியாள், பெரிய நாயகி அன்னை இங்கே என்னை அழைத்து வந்திருக்கின்றார். ஆமேன், Amen. ஆமேன், Amen. இப்பொழுது நான் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது நான் இந்த டைரியில் நிறைய எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தேன். ஒவ்வொரு பகுதியை இறை வார்த்தையாக பார்க்கும் பொழுது சரி உன்னை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். சரி இதுதான் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் நேற்று இரவு நான் தூங்க போகும் பொழுது ஒரு நெருடல் இருந்தது. இல்லை, இது நம்ம சொல்ல தேவையில்லை, வேறு ஏதாவது நம்ம தயாரிக்கணும், மக்களுக்கு இது தேவைப்படலை அப்படின்னு தோணுச்சு. சரியாக நேற்று உட்காந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சங்கீதம் திருப்பாடல் 128, உமது உழைப்பின் பயனை நீ உண்பீர், நீ நற்பேரும் நலமும் பெறுவீர்.
அதை நான் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் இந்த டைரியில் எழுதுறதுக்கு உடல் வலிமை பத்தலை. சரி, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதை போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் 4:30 மணிக்கு மேலே தூக்கம் இல்லை. காலையில் வழக்கமாக ஒரு 3 மணிக்கு எழுந்திருப்பேன். இறை இருக்க ஜபமாலை பண்ணிவிட்டு திருப்பி படுத்துருவேன். அது விடியற் காலை, அது எந்த நேரம் இருந்தாலும் கரெக்டாக ஒரு 2:50க்கெல்லாம் ஆண்டவர் எழுப்பி விட்டுறாரு. இப்போ சாத்தான் சோதிக்கிறது அப்படி தான். 4:30 மணிக்கு சரி ஜபமாலை சொல்லலான்னு ஜபமாலை எடுத்தாக்க குத்தி ஓட மாட்டுது. அப்புறம் அப்போதான் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் ரூமில் ஒரு மாதா சுரூபா இருக்கும், முடிச்சுகளை ஒழுக்க மாதாட்ட போயிட்டு உட்காந்து மாதாட்ட பார்த்து வேண்டிக்கிட்டேன், எனக்கு இந்த மக்களுக்கு இன்றைக்கு எதை சொல்ல வேண்டும் அப்படின்னு. உடனே இந்த இறை வார்த்தை அப்போ உட்காந்து தான் இதை எழுதினேன் நான். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதே ஆராதனையில் ஒரு சிலர் இன்னும் எத்தனை காலத்திற்கு என்னுடைய உழைப்பை என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள் உண்பார்கள், நான் உழைத்தது எல்லாம் வீணாக போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்கள் சகோதரர்கள், உங்கள் உறவினர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், கடன் வாங்கி இருக்கலாம், உங்களிடம் வாங்கியவர்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், உறவினர்களை நண்பர்களை நம்பி ஏமாந்து இருக்கலாம். அவர்களுக்காகத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்கள் உழைப்பின் பயனை நீங்கள் உண்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயோ, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் கடன் கட்டிக்கிட்டு இருப்பேன், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பேன், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் ஒரு வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருப்பேன், என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை, என் சொந்தக்காரங்களே என்னை ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கும் பொழுது நான் சம்பாதிச்சு போட்டேன், அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைங்களெல்லாம் அனாதையாக விட்டுட்டாங்க. நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, நான் ஓடுறேன், வீட்டுக்காரர் ஓடுறாரு, ஆனால் முழுமையாக நம்முடைய சொந்தமான ஒரு இடத்துல இருக்க முடியவில்லையே. இல்லை கடன் தொல்லையில் வேறு ஒரு ஊரில் போயிட்டு நீங்கள் இருக்கலாம், என்னைக்கு சொந்த வீட்டுக்கு போவோம், சொந்த ஊருக்கு போவோம். அன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தது போல கடன் கட்டி, வட்டி கட்டி, வாடகை கட்டி நொந்து போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தை, உன் உழைப்பின் பயனை நீ உண்பாய், உன்னுடைய உழைப்பின் பயனை நீ உண்பாய், நற்பேரும் நலமும் பெறுவாய். ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, உங்கள் உழைப்பு வீண் போகாது, உங்கள் உழைப்பை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்பீர்கள். ஒருத்தரை பார்த்து நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, உங்கள் உழைப்பை நீங்கள் உண்பீர்கள், நற்பேரும் நலனும் பெறுவீர்கள். ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஏன் நாம் உழைப்பதை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்று நினைத்திருக்கிறோமா? ஒரு சில நேரங்களில் வெளியே இடத்துக்கு போயிடுறோம், இருக்கிற இடத்த விட்டு போயிடுறோம், ஒரு தொழில் தொடங்குறோம், ஐயோ இது தொடங்கணும், இது நடக்கலை, இல்லை ஒரு தொய்வாயிடுச்சு, உடனே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஆண்டவர் ஈசாக்கு வழியாக பதில் தரார். தொடக்க நூல் 26 நம்ம வாசித்தோம்னாக்க 26ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்டது போல ஒரு பஞ்சம் வருகிறது. ஈசாக்கு அந்த இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகணும்னு பார்க்குறாரு, கெராக்கு போகணும்னு பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கும் செல்ல வேண்டாம், அபிமெலேக்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கெராக்கு போகணும்னு சொல்லிட்டு ஈசாக்கு போகிறாரு. ஏன்னா பஞ்சம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விளைச்சல் இல்லை, பூமியெல்லாம் வறண்டு போய் கிடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகாத, நீ இதே இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு அங்கேயே தங்குறார். அந்த பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு பயிரிட்டார்,
100 மடங்காக அறுவடை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். 100 மடங்காக அறுவடை செய்தார். அங்கிருந்த யாரும் பயிரிடவில்லை, பயிரிட்டாலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார். நீ எங்கேயும் ஓடிடாதீங்க, யாருக்கும் பயந்து ஓடாதீங்க. கடன் தொல்லையா பயந்து ஓடாத, வாடகை வீட்டில் இருக்கிறியா பயப்படாத. உன்னை நான் கட்டி எழுப்புவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதே ஈசாக்கு தான் சொல்றாரு. ஒரு நிறைய வந்துடுது ஈசாக்கு, ஆடு மாடு மந்தை எல்லாம் பெருகிடுச்சு. பெலிஸ்தியர்கள் வந்து சொல்றாங்க, நீ எங்களை விட அபிமெலேக்கு வந்து சொல்றான், எங்களை விட பெரியவன் ஆயிட்ட, நீ இந்த இடத்த விட்டு போயிடு, எங்க நாட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கில் போய் குடியிருக்காரு ஈசாக்கு. அங்க போய் கிணறு தோன்றார். ஏற்கனவே அவங்க அப்பா ஆபிரகாம் தோண்டின கிணறை பார்த்தா பெலிஸ்தியர் வந்து சண்டை போடுறான், இது எங்களுக்குரியது போயிடு. திருப்பி போய் ஒரு கிணறு தோன்றார், அங்கேயும் வந்து சண்டை போறான், இது எங்களுக்குரியது. திருப்பி போறான், அங்கேயும் வராங்க. நான் மூன்றாவதாக ஈசாக்குடைய ஆட்கள் வந்து சொல்றாங்க, அவர்கள் தோண்டிய இடத்தில் தண்ணீர் பீரிட்டு எழுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துக்கு ரகாபோத்து என்று பெயரிட்டு ஆண்டவர் நம்மை வளமைப்படுத்தியுள்ளார் என்று சொல்கிறார். ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். நிறைய நேரங்களில் அன்புக்குரியவர்களே, ஈசாக்குடைய அந்த நிலைமை நமக்கும் இருக்கும். வீடு கட்டலான்னு சொல்லிட்டு சொத்தை எல்லாம் பிரிச்சுட்டு நம்ம வீடு கட்டலான்னு போய் தொடங்குவோம். அந்த நேரத்தில் வந்து தங்கச்சி நிற்கும், எனக்கு ஒரே பங்கை கொடுறா. இல்லை வேற யாராவது வந்து நிற்பாங்க சொந்தக்காரங்க, இல்லை இதில் பிரச்சனை இருக்குது, இல்லை விற்கலாம், ஏதாவது ஒன்று விற்றுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு பிரச்சனையோடு வந்து நிற்பாங்க. இல்லை இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு தொழில் தொடங்கலான்னு பார்ப்போம். நமக்கு முன்னாடி இன்னொருத்தன் வந்து கடையை போடுவான் 4 நாள் கழிச்சு. ஆனால் ஈசாக்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு அன்புக்குரியவர்களே. எல்லா இடத்திலும் துன்பம் வருகிறது, போராட்டம் வருகிறது, தடை வருகிறது. ஆனால் விசுவாசத்தை மட்டும் ஈசாக்கு இழந்து விடவில்லை. தொடர்ந்து அவர் அந்த கிணறு தோண்டுவதை விட்டுவிடவில்லை. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு தடங்கள் வந்து விடுகிறது என்றால் அதற்காக உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் தொடங்கிய வேலையை விட்டு விடாதீர்கள், உங்கள் தொழிலை விட்டு விடாதீர்கள், கலங்காதீர்கள். உங்கள் உழைப்பின் பயனை நீங்கள் அனுபவிக்குமாறு ஆண்டவர் செய்தருள்வார். ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். எத்தனை பேர் சொந்தக்காரங்களால ஏமாத்த போடுறீங்க? கை தூங்க பாப்போம், கை தூங்க. ஆண்டவர் முன்னாடி கை தூங்க, சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் உழைப்பை நீயே உண்பாய், நீ இழந்ததை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்க, சொந்தக்காரங்க விட்டுட்டாங்க, சொந்தக்காரங்க வந்து என்ன அபகரிச்சிட்டாங்கலாம் கவலைப்படாதீங்க. அது நிலைக்கவே நிலைக்காது. ஆண்டவர் ஒரு பொழுதும் தன் சகோதரனை ஏமாற்றுகிறவனை விட்டது கிடையாது, விட போறதும் கிடையாது. ஆபேல்ட்டே சொல்லிட்டார், உன் சகோதரனை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டவன, அவனுடைய இரத்தத்தை முன்னிட்டு நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கடவுள் விலை மதிப்பற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். இந்த உண்மையான கடவுளை இழந்து விடாதீர்கள். ஆண்டவரிடத்தில் அன்னை மரியாள் வழியாக இந்த திருத்தலத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கின்றார், காலம் தாழ்த்தலாம், ஒருவேளை அது பொறுமையா வரும். உங்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட உங்கள் பணம், உங்கள் நிலம், உங்கள் வீடு, உங்கள் உழைப்பு, உங்கள் செல்வம் எல்லாம் வந்தே சேரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த சங்கீதம் திருப்பாடல் 128 வீட்டுக்கு போனவனுமே எல்லாரும் உட்கார்ந்து குடும்பமா வாசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய உழைப்பு, என் கணவனுடைய உழைப்பு, என் பிள்ளையின் உழைப்பு, நான் சிந்திய வியர்வை, இரத்த துளிகள் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும். இன்னைக்கு சிறுக சிறுக சேர்த்தையெல்லாம் நிறைய பேரை நம்பி ஏமாந்து இருக்கிறோம் நாம. ஆனால் உங்கள் உழைப்பு உங்களை தேடி வரும்.
ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருந்தோம் என்றால், நாம் யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல் ஆண்டவர் முன்னால் நீதிமானாக இருந்தோம் என்றால், ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் இழந்ததையெல்லாம் திருப்பி தருவார். ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். நீங்கள் வீழ்ந்த இடத்திலிருந்து உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்று அடிமை தலையில் இருந்த இஸ்ரேல் மக்களை அபிஷேகமாய் விடுதலையாய் வழிநடத்தி வந்த இறைவன் உங்களையும் வழி நடத்தி வருவார். வீழ்ந்த உங்களை தூக்கி நிறுத்துவார். அனைவரும் எழுந்திருந்து நாம் இந்த பாடலை பாடி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைக்கு வேண்டுமானால் நாம் நிறைய இழந்திருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், நாம் உழைத்தது எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று நினைக்கலாம். ஆனால் இந்த ஆராதனைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடவில்லை, உங்கள் கரங்களை பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். குடும்பமாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் கையை பிடிச்சிங்க, உங்கள் பிள்ளைங்க கையை பிடிச்சிங்க, அப்பா கையை பிடிச்சி, அம்மா கையை பிடிச்சி, கணவன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து வந்து அபிஷேகமாய் இந்த இடத்தில் நம்மை நிரப்பி வருகிறார். நன்றி சொல்லுவோம். என்ன செய்து நாம் நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? ஒன்றுமில்லாமலே நின்று என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, இந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? என்ன அற்ப வாழ்வதனை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்து வந்து பெரிய இனமாக்கிய ஆண்டவர், யாக்கோப்புக்கு எல்லா நலன்களையும் வழங்கிய ஆண்டவர், சாத்தானின் சூழ்ச்சியால் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுத்த யோபுக்கு திருப்பி கொடுத்த ஆண்டவர், இதோ நமக்கு இங்கு நீங்கள் நினைக்கலாம், கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று. ஆனால் இந்த நேரம் வரையில் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்து அபிஷேகமாய் எல்லா விதமான நலன்களால் நிரப்பியுள்ளார் என்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை.
செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்தில் நடந்த வேதனைகள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம் நமக்கு வேதனையாக இருந்திருக்கலாம், தனிமையை கொடுத்திருக்கலாம், எனக்கென்று யாருமே இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய கஷ்டத்திற்காக, நம்முடைய வேதனைக்காக, நம்முடைய நோய்க்காக ஆண்டவர் சிலுவையில் தொங்கியபடியாக சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்தாலும் நம்மை அபிஷேகம் செய்து நமக்கு விடுதலை அளித்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று நன்றி சொல்லுங்கள். என்ன சொன்னாலும் ஆண்டவருக்கு நம்மால் நன்றி சொல்ல முடியாது. நம்முடைய அற்பமான இந்த வாழ்க்கை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய புகழ்ச்சி பலியை மட்டும்தான் முதல் வாசகத்தில் வாசித்தது போல ஆண்டவருக்கு நாம் எதனால் நன்றி சொல்ல முடியும்? எதை கொடுத்தாலும் நன்றி சொல்ல முடியாது. நம் வாயிலிருந்து வருகின்ற அந்த புகழ்ச்சி பலி மட்டும்தான். ஆண்டவரை புகழ்வதால் மட்டுமே நாம் அவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லை. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்காக எல்லாம் நீங்கள் ஜெபிக்க இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், அவர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, கண்ணீரோடு நொந்து போன இதயத்தோடு, கனத்த கண்களோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு உடைய திருமணம் இருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. இவர்கள் மனக்காயங்களை ஆற்று, மனக்கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கு. உடைய உடலில் இருக்கின்ற எல்லா விதமான நோய்களிலிருந்தும் உன் பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துகிறார். அன்று தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்தியது போல, குருடனை தொட்டு குணப்படுத்தியது போல, முடவனை தொட்டு குணப்படுத்தியது போல இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரை உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவசிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மாலன்றி வேறு எவராலும் எங்களுடைய நோயை, எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய வேதனையை நீக்க முடியாது. இதோ கட்டுமான பணிக்காக வேண்டியதிருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் வேலை வாய்ப்பையும், திருமணவரனுக்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா வளன்களையும் நலன்களையும் நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. நலம் பெறுவாய்,
நற்பேறு பெறுவாய் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை நீர் சொல்லியதாக நம்புகின்றோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக எங்களோடு பயணிக்கின்ற ஒரு வார்த்தையாக அதை எடுத்துச் செல்கின்றோம். எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் அனுபவிக்க செய்தரும். தடைப்பட்டிருக்கின்ற கடன் எல்லாம் வந்து சேரும்படியாக நாங்கள் எடுத்த தொழிலில், நாங்கள் செய்கின்ற தொழிலில் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான தடைகளையும் முடிச்சுகளையும் நீர் அவிழ்த்து விடுகிறார். எங்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான சாத்தானின் தீய சக்திகளையும் நீர் உடைத்தெறிவீரார். அன்பு தகப்பனே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. உடந்தால் இருப்போம். நல்லவரே, ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, 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 ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே, செய்பவரே, நன்றி, நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி, நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம்
நிச்சயம் நிச்சயமே. கையில வீழ்த்தி ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. ஒரு தாய் தேற்றுவது போல் இந்நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் இந்நேசர் தேற்றுவார். கைகளை வீழ்த்தி ஹalleluya 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 மீண்டும் ஹalleluya 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 ஹalleluya. மீண்டுமாக நற்கருணை ஆசை பெற்றுக் கொள்வோம். ஆராதனை 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 ஆராதனை